ஹாய், வெல்கம் டு யுவர் ஷேர் சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை. இது சாம்பார் சாதம், புளி சாதம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்து பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்கணும், சுடு தண்ணியில் வேணாம். பாருங்கள், நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து அது தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் பச்சை தண்ணியில் ஊற வச்சா தான் அது டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. இது அப்படியே வச்சிடலாங்க. அடுத்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் உரித்து வெட்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, 4 பல் பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க. மல்லிச்செடி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தேங்காய் பால், திக்கான பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கேற்ற சில்லி பொடி, மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரியட்டுங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சியை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அது வதங்கட்டுங்க, பச்சை வாசனை போகட்டும். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டுங்க. பாருங்க, வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டுங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோம். கொஞ்ச நேரம் வச்சாலே வதங்கிடுங்க. இப்போ 2 மல்லிச்செடி கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம். கொஞ்சம் அந்த மசாலாலாம் வேகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட தேங்காய் பால் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. மசாலோடு சேர்த்து நல்லா எல்லாமே மசால் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தா போதும்.
தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வற்றணுங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வற்றணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே நல்லா வெந்து வற்றிடும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி தேங்காய் பால் எல்லாமே வற்றிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். செய்ய ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்ததுனால. பெப்பர் பொடியும் சேர்த்துருக்கோமா, அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.